ஹல்லேலூயா. ஸோ ஒரு டைம் கர்த்தர் காப்பாற்றும் போதே நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும்னா சுதாகரிச்சிடணும். ஆனால் ஒரு டைம் மட்டும்தான் அந்த கிரேஸா, இல்லை ஒரு டைம் மட்டும்தான் அப்படின்னா கர்த்தர் 70 தரம் மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. உண்மைதான், உண்மைதான். ஆனால் ஆண்டவர் சிம்சோனுக்கு 3 டைம் வாய்ப்பு கொடுத்தாரு, சிலருக்கு 5 டைம் ஆண்டவர் வாய்ப்பு கொடுக்கிறாரு. ஆனால் எப்போ எந்த இடத்துல பிசாசு நம்மளை முழுக்க ஆளுகை செய்கிறான் அப்படின்னு சொல்லவே முடியாது. கடந்த சில நாட்களுக்கு முன்பாக ஒரு வாலிப தம்பியை சந்தித்தேன். அவன் எனக்கு ஒரு ஒரு விஷயத்தை சொன்னான், எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. அப்படின்னா திடீர்னு அவனுக்கு ஒரு ரொம்ப மன அளவில் பாதிக்கப்பட்டு ஒரு பொல்லாத ஒரு பாவ பழக்கத்தில் இருந்துட்டு வெளியே வர முடியாமல் அவன் என்ன பண்ணிட்டான்னா, ஃபஸ்ட்டு பெட்ரோலை உடம்புல ஊற்றிட்டான். பெட்ரோலை உடம்புல ஊற்றி வச்சிட்டான். ஆனால் அவனை காப்பாற்றவே முடியாது அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் அவன் இயேசுவை அறிஞ்சிருந்தான், அவன் ஜெபம் பண்ணான். அந்த ஆக்சிடென்ட்லேருந்து ஆண்டவர் அவனை காப்பாற்றி மறு ஜீவனை ஆண்டவர் கொடுத்து அவனை கிருபையாக கொண்டு வந்து வச்சுட்டார். அதற்கு பிறகு சென்னைக்கு போனான். சென்னைக்கு போன உடனே என்ன பண்ணுச்சுன்னா, அவனுக்கு இந்த ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இந்த ரவுடி கும்பல் ஒன்று அவனோட கனெக்ட் ஆயிடுச்சு. இந்த கஞ்சா இந்த மாதிரி ரொம்ப அசுத்தமான பல போதை பொருள் விற்கிற ஒரு கும்பல் அவனோட கனெக்ட் ஆகி அந்த கும்பலோடு போய் இப்போ ஒரு மார்வாடி அவரிடத்துல போய் அங்கே ஒரு வாக்குவாதம் சண்டை அந்த மனுஷன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னா, இவனை கொல்லணும் அப்படின்றதுக்காக ஒரு கூலிப்படையை கூப்பிட்டு அவனுக்கு ஒரு 8 லட்சம் ரூபாய் பக்கத்தில் கொடுத்து அவனை கொன்றுங்கன்னு அனுப்பிவிட்டாங்க. உன்னை இப்போ கொல்ல வராங்கன்னு சொன்ன உடனே இவனுக்கு நெஞ்சில எல்லாம் படப்படன்னு அடிச்சு சாவுக்கு பயந்து ஒரு ரூமுக்குள்ள தாழ் போட்டுட்டு, ஏசப்பா ஒன்று பண்ணுங்க, என்னை இந்த ஒரே ஒரு டைம் மட்டும் என்னை விடுதலை ஆக்குங்க, என்னால் ஒன்றுமே பண்ண முடியல, நான் செத்துருவேன், நான் மரண பயத்தோட இருக்கிறேன்னு சொல்லி அந்த ரூமுக்குள்ள ஜோம் பண்ணி ப்ரேயர் பண்ணிட்டே இருக்கும்போது கூலிப்பட கிளம்பி வந்துட்டு இருக்குது. அவன் ஒரு ஃப்ரெண்டு அவனை கைட் பண்ணிட்டு இருக்கான், இந்த மாதிரி வந்துட்டாங்க, உன்னை நீ போட்டுருவாங்க அப்படின்னு சொல்றான். வர்ற வழியில யாருக்கு அந்த மனுஷன் காசு கொடுத்து அனுப்புனானோ அந்த மனுஷனுக்கு ஆக்சிடென்ட் ஆகுது. அந்த வெட்ட வந்தவன் ஆக்சிடென்ட் ஆகி மேஜர் ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டலுக்கு போறான். கர்த்தர் தத்துருவமா தெளிவா சொல்றாரு, உன்னை நான் காப்பாத்தினேன்றத கர்த்தர் அந்த இடத்துல காப்பாத்தினேன்ற கர்த்தர் சொல்லிட்டாரு. ஆனா கொஞ்ச நாள் நல்லா இருந்தான், கொஞ்ச நாள் சர்ச்சுக்கு போயாச்சு. திரும்பி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அதே மாதிரி திரும்பவும் பல ரவுடி பசங்களோட சேர்ந்து இப்போ கூட இருக்கிற ஃப்ரெண்டே இல்லை ஒன்னால நான் ரொம்ப நஷ்டப்பட்டேன், உன்னை கொல்லாம விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சென்னைக்குள்ளேயே அவனால போக முடியாம இப்போ வெளியூர்ல அவன் இருக்கிறான், வேற ஒரு ஊர்ல இருக்கிறான். அவன் என்னை சந்திச்சான், எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒன்று நீங்கள் நினைத்து கொள்ளுங்க, ஆண்டவர் சில இடத்துல நீங்க அடிமைத்தனத்துல இருக்கும்போது கர்த்தர் உங்களை காப்பாற்றுறதுக்கு முயற்சி எடுப்பார். இவங்களோட பேசாத, இவங்களோட பழகாத, இது பொல்லாத ஜனம், இவங்களுடைய கேரக்டர் சரியில்லை, இவங்க நடந்து போகிற வழி வித்தியாசமா இருக்குது, உன்னை மாட்டி விட பார்க்குறாங்க, உன்னை சிக்கல்ல கொண்டு போய் விட்டுருவாங்க, உன்னை அழிச்சிருவாங்க. இந்த மாதிரி ஆண்டவர் உங்களுக்கு அவர்களுடைய ஜென்ம சுபாவத்தை, அவங்களுடைய நேச்சரை கண்டிப்பா ஆண்டவர் உங்களுக்கு காமிக்காம விடவே மாட்டாரு. நான் நம்புறேன் இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேரை கர்த்தர் வெறும் பாவம் மட்டும் இல்ல, எல்லாத்துலேயும் காப்பாற்றுறதற்கு ஆண்டவர் முயற்சி எடுக்கும் போது ஒரு தேவனுடைய பிள்ளை அவர் கொடுக்கிற அந்த முயற்சியை அங்கீகரித்து ஜெபம் பண்ணி யாரெல்லாம் அதிலிருந்து வெளியே வருகிறார்களோ அவர்களுக்கு ஒரு நியூ லைஃப், ஒரு புதிய வாழ்க்கை, ஒரு புதிய தரிசனம், ஒரு புதிய வெற்றியை கர்த்தர் கொடுத்து கர்த்தர் கனப்படுத்துவதற்கு வல்லவராய் இருக்கிறார். நம்முடைய தேவனை போல அன்புள்ள தெய்வம் ஒருத்தருமே இல்லை. எத்தனை பேரை ஆமோதிக்கிறீர்கள்? அவ்வளவு பாசமான தெய்வம். நம்ம சிக்கல்ல மாற்றத ஆண்டவர் விரும்பவே மாட்டாரு, நம்ம அழிஞ்சு போகிறத ஆண்டவர் விரும்பவே மாட்டாரு. நம்முடைய தேவன் எச்சரிப்பு இல்லாம ஒரு நாளும் நம்மளை அழிக்கவே மாட்டாரு. கர்த்தர் எச்சரிப்பு கொடுக்கிறவர் மட்டும் இல்ல, நம்மளை காப்பாத்துறதுக்கு முடிஞ்ச வரையிலையும் மோஸ்ட்லி நம்மளை காப்பாற்றுறதுக்கு எவ்வளவு எஃபோர்ட் எடுக்க முடியுமோ அவ்வளவு எடுக்கிறவர் தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தர். ஆனால் அப்பவே தப்பிச்சிடணும். ஆனா யாரோ ஒருத்தரிடத்துல ஆண்டவர் நேருக்கு நேர் பேசுறாரு. இந்த ஜெபத்துல வெறும் வாக்கு தத்தத்தை மட்டும் விசுவாசிச்சா போதாது. ஆண்டவருடைய பிள்ளையே, கர்த்தர் உங்களை காப்பாற்றுவதற்கு ஒரு முயற்சி எடுக்கிறார். ஆண்டவர் அந்த காரியத்தை தடுத்து நிறுத்தினதற்கு காரணம், அந்த பிரச்சனை வந்ததற்கு காரணம் உங்களை காப்பாற்றுவதற்காக தேவன் எடுக்கிற பெரிய முயற்சி.
கர்த்தர் சொல்லுகிறார், அதை விட்டு விட்டு வெளியே வந்துருங்க, அதை தூக்கி போட்டுட்டு வெளியே வந்துருங்க. திரும்ப அதற்கு பின்பாக நீங்க தொடராதீங்க. திரும்ப அந்த மனுஷனோட கனெக்ட் வச்சிருக்காதீங்க. திரும்ப அந்த இடத்துல போய் உட்காராதீங்க. திரும்ப அந்த நபரிடத்துல நீங்க பேச்சுவார்த்தை வைக்காதீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், பொல்லாத வழிகளை விட்டு விலகுங்கள். துன்மார்க்கருடைய ஆலோசனையின்படி நடவாமலும், பாவிகளுடைய வழியில் இல்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமல், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்தால் அவர் நம்மை போஷிக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம், கைய மேல உயர்த்தி இந்த திராட்சை செடியை விசாரிச்சிருங்க. ஆண்டவரே, இன்னொரு வாய்ப்பை எனக்கு கொடுங்க ராஜா, இன்னொரு வாய்ப்பை எனக்கு கொடுங்க ராஜா. நிறைய பேருக்கு இந்த 17வது நாள் கர்த்தர் உங்களுக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பை கர்த்தர் தருகிறார். அதற்காக தான் இந்த ஜெபத்தில் நீங்க அட்டன் பண்றீங்க. உங்க பிள்ளைக்கு கர்த்தர் ஒரு மறுபடியும் ஒரு வாய்ப்பை தர்றாரு. உங்க குடும்பத்திற்கு ஆண்டவர் ஒரு மறுபடியும் வாய்ப்பை தர்றாரு. ஏசப்பா, மறுபடியும் ஒரு வாய்ப்பை எனக்கு தாங்க. சத்தமா முழு பலத்தோடு நான் சொன்னேனே, இன்னைக்கு இருக்கிற இந்த ஜெபத்தோட நம்ம கடந்து போவோம். இந்த 17வது நாளை ஒரு ஜெபிக்கிறதற்காக செலவிடுவோம். ஆமே, நம்மை ஒப்புரவாக்குறதற்காக செலவிடுவோம். நன்றியப்பா, நன்றியப்பா. ஆண்டவரே, உங்களால தான் முடியும். பட்ட காரியத்துல நான் விழுந்துட கூடாது ஆண்டவரே. இனி அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் விழுந்துட கூடாது ஆண்டவரே. முழு பலத்தோடு சத்தமா கையை உயர்த்தி, ஏசப்பா, இனி அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே விழாதபடி கர்த்தர் என்னை கிருபையாய் காப்பாற்றுவீராக. என் பிள்ளைய காப்பாற்றுங்க ஆண்டவரே, என்ன காப்பாற்றுங்க ஆண்டவரே. கர்த்தர் என்ன கை தூக்கி நிறுத்துங்க ஆண்டவரே. இந்த 17வது நாள் இன்னொரு விஷயம் உங்க சமூகத்துல வர்றேன். ஒரே ஒரு வாய்ப்பை கொடுங்கப்பா, இன்னொரு வாய்ப்பை கொடுங்கப்பா. தப்பு வைக்கும்படியாக இன்னொரு வாய்ப்பை கொடுங்கப்பா. சத்தமாய் கர்த்தர் இப்பொழுது உருக்கமான இரக்கங்களால் கர்த்தர் இறங்குவாராக, கர்த்தர் இறங்குவாராக. இந்த திராட்சை செடியை விசாரித்தாரோடும் முழு பலத்தோடு அப்படியே ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறவங்க ஜெபம் பண்ணிட்டே இருங்க. அவருடைய பிரசன்னத்தினால் மலைகள் பர்வதங்கள் மெழுகு போல உருகி போகுது. கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஆயத்தப்படு, நீ ஆயத்தப்படு. உன்னோடு கூட சேர்ந்து ஒரு கூட்டத்தை நான் ஆயத்தப்படுத்துவேன். நீ சரியாக நீ நில், நீ காலூன்றி நில், நீ தரித்து நில். உன்னை கொண்டு நான் பெரிய அற்புதங்களை கர்த்தர் செய்கிறவர். கர்த்தர் முதல்ல நம்மளை ரெடி பண்றாரு. கர்த்தர் உங்களையும் என்னையும் ரெடி பண்றாரு. ஒரு பெரிய நோக்கத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு, பெரிய திட்டத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. கர்த்தர் அதற்கு நேரா நம்மளை மூவ் பண்றாரு. அவருடைய அதிசயத்தை நம்ம பார்க்க போகிறோம். எல்லாரும் ஜெபம் பண்ண அந்த கிருபை. கர்த்தாவே, இந்த ஒரே ஒரு விசை மாத்திரம், இந்த ஒரு டைம் மாத்திரம், இந்த ஒரு டைம் மாத்திரம் கிருபையா என்னை தூக்கி எடுக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.